ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 7வது ஞாயிறு கிழமையிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அருமையான வார்த்தையோடு நம்மை சந்திக்கிறார் என்பதை நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு அதை நினைவூட்டி கொண்டே இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் வார்த்தையோடு சந்திக்க வருகிறார். அந்த வார்த்தை உங்கள் ஆன்மாவின் உணவு. நிறைய பேர் குழந்தைகளை குறித்து அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, என் பிள்ளைகள் இப்படி வீணாக போயிட்டாங்க, இப்போ கோயிலுக்கே வர்றதில்லை அப்படிலாம் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் என் பிள்ளை கோயிலில் புதீஸ்வருக்கு பக்கத்தில் இருந்து சாக்ரிஸ்டியன் ஒர்க்கெல்லாம் பார்த்தாங்க, அவங்க ஆல்டர் பாயாக இருந்தாங்க, ஆல்டர் கேர்ளாக இருந்தாங்க, இப்போ அவங்க வரதே இல்லை, அவங்க போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வருத்தத்தை எல்லாம் பலர் வெளிப்படுத்துவதை நான் கேட்டிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை அனுபவத்திற்குள்ளே அவர்கள் அழைத்து செல்லப்படாத காரணம் மட்டுமே. எல்லா விதத்திலும் அவர்கள் சரியாகத்தான் இருந்தார்கள், ஆனால் விதையானது அவருடைய இதயத்திலே விதைக்கப்படவில்லை. விதை விதைக்கப்படாத இடத்துல விளைச்சலை எதிர்பார்ப்பது ஒரு மதியினம், அது ஒரு அறிவீனம், அது ஒரு பெரிய அறிவான செயலாக இருக்க முடியாது. அப்போ நம்ம விதைச்சா தான் அந்த இடத்துல விளையும். அதனால தான் சிறு குழந்தைகளாக இருக்கிற போதே இறை வார்த்தையை விதைக்கணும். அதாவது வார்த்தையை நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சுட்டு அந்த வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா போதும். அந்த விதையானது ஒரு விருட்சமாக அவர்கள் வளர்கிற போது அது வளர்ந்து நிற்கும். அப்போ அந்த வார்த்தை அவங்கள் என்ன செய்யும்? குடை போல இருந்து பாதுகாத்து வழி நடத்தும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படித்தான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் வழிநடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய வீட்டுக்குள்ளுக்குள்ளே சிறு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்ட டிவியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறத விட, அல்லது நீங்கள் ஊரில் நடக்கிற கதையெல்லாம் பிள்ளைகளை உட்கார வச்சு பேசுகிறத விட, அல்லது பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கிற அந்த ரைம்ஸு, அந்த பாடங்கள் இதிலெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதை விட, நடுவில் என்ன செய்யுங்க, இந்த ஒரு விவிலியத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு புரிதல், விவிலியத்தில் ஒரு வார்த்தையை அவங்கள மனப்பாடம் பண்ண வைத்து அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாலே போதும். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்க தவறி போக நினைத்தாலும் அந்த வார்த்தை அவர்களை விடாதபடி இழுத்து பிடித்து நிற்கும். அந்த வார்த்தையினுடைய வல்லமை அப்படியாக இருக்க போகிறது. ஆகவே இந்த ஒரு சிறப்பான ஒரு முன்னுரையோடு இன்றைய வாசகங்களுக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். முதல் வாசகம் பார்த்தீங்கன்னாக்க, சாமுவேலினுடைய அந்த முதல் நூல் 26வது அதிகாரத்தில் 7லிருந்து 9, 12லிருந்து 13, 22, 23 பெரிய கதை. அதை அவங்க என்ன செய்கிறாங்க, அதை சுருக்கி எடுத்து ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த செய்தி என்ன? சவுல் சிபு பாலைநிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். பாருங்க, இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய போராட்டம் போய்கிட்டே இருந்தது. தாவீதை கடவுள் தெரிந்தெடுத்து விட்டார் என்று தெரிந்த உடனே இந்த சவுலுடைய மனதிலே வந்தது ஒரு வஞ்சகம். அதாவது, எனக்கு ஒரு போட்டியாக ஒருவன் வந்து விட்டானா அப்படின்னு சொல்லி திருப்பொழிவு செய்யப்பட்ட மனுஷனாக அவன் இருந்த போதும் கூட அவன் உள்ளத்திலே ஒரு வஞ்சகம் ஒளிந்து கொண்டது. எப்படியாவது அந்த தாவீதை அழித்து ஒழிக்க வேண்டும், கடவுளே தெரிந்தெடுத்தாலும் நான் அவனை விடமாட்டேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய அடையாளத்தை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதனால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்குள் சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதை அவர்கள் பார்க்கிறாங்க. தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். இப்படி ஒரு சூழலை அந்த இடத்துல இந்த செய்தியானது சொல்லுது. நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, தாவீதுக்குடைய கரத்துல அந்த சவுலை கடவுள் ஒப்படைத்தார். சவுல் தூங்கி கொண்டு இருக்கிறார். தாவீதுக்கு ஒரு நல்ல தருணம், கத்தி எடுத்து நம்ம அவரை கொன்று போட்டு இருக்கலாம், ஆனால் அவர் அதை செய்யவில்லை என்கிற ஒரு அடையாளத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்த போகிறேன் என்று கூட இருந்த அபிசாய் தாவீதிட்ட சொல்றாரு. ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை.
ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இந்த பகுதியை அவங்க சுருக்கமா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த அடையாளத்தை நம்ம ரொம்ப அழுத்தமான ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க மாட்டேன் என்று தாவீது அரசர் மிக தெளிவாக பேசுவதை பார்க்கிறோம். இப்ப திருப்பொழிவு செய்யப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்காதபடி, அந்த காலத்திலேயே திருப்பொழிவு செய்யப்படுதல் என்பது மிகவும் அழுத்தமான ஒரு அடையாளமாக, அதாவது கடவுளுடைய பணிக்கென தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் இருந்தார்கள். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் இருந்தார்கள். ஆகவே தான் இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஒரு நிலையை இன்று நமக்கு இந்த வாசகத்தின் வழியாக கடவுள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து 2வது வாசகத்துக்கு போகிற போது, பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 15வது அதிகாரம் 45 49 வரை உள்ள இறைவசனமானது ஆவிக்குரிய இயல்பை குறித்து நம்மோடு பேசுகிறது. தூய ஆவிக்குரிய இயல்பு என்று ஒன்று உண்டு, அது உடலை சார்ந்த இயல்பு என்று ஒன்று உண்டு. எது முந்தையது எது பிந்தையது என்பதை அடையாளப்படுத்துகிறது. முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். அவர்தான் கடைசி ஆதாம் என்று சொல்லி இயேசுவை ஆதாமோடு ஒப்பீடு செய்து காட்டுறார். அந்த ஆதாம் தோற்று போன ஆதாம், இந்த ஆதாம் வெற்றி பெற்ற ஆதாம். அந்த ஆதாம் பாவத்திற்குள்ளே விழுந்து கிடந்த ஆதாம், இந்த ஆதாம் தூய ஆவியால் நம்மை தூய்மைப்படுத்துகிற உயர்த்துகிற அடையாளமா இருக்கிற ஒரு ஆதாம். அதைத்தான் அவர் சொல்றார், கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவி ஆனார் என்று சொல்லுகிறார். தூய ஆவிக்குரியது முந்தையது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. அப்போ மனித உடல் எடுத்து பிறக்கிற எல்லோருக்குமே முன்னாடி நிற்கிறது எதுன்னா மனித இயல்புக்குரியது. இந்த ஆவிக்குரியது பின்னாடி தான் வருது. அதாவது நீங்க விரும்பினா மட்டும்தான் இந்த ஆவிக்குரியதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுகிற போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆவிக்குரியதுன்னு ஒன்று இருக்குங்கிறதே உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாங்கள் அவர்களை நினைத்து வேதனைப்படுகிறோம். எல்லா எங்கள் ஆலயத்திலும் நாங்கள் பார்க்கிறோம், மனிதர்கள் இந்த ஆவிக்குரிய ஒரு இயல்பு ஒன்று உண்டு என்பதை மறுத்து பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்ப நான் பேசக்கூடிய இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் கடவுள் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்றோம். எது கடவுள் பார்வையில் சரியானது எது தவறானதுன்னு சொல்றோம். ஒரு சகோதரி என்னிடத்துல ஒருவர் பேசியதாக எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார்கள். நான் கோயிலுக்கு வெளியே நிற்பது அது சாபம் என்று சொன்னதை அந்த சகோதரர் கோபமாக வெளிப்படுத்தியதை அவர்கள் எனக்கு சொன்னார்கள். வெளிப்படுத்தினார், அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று. இது ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் மறுத்து கொண்டுதான் இருப்பாங்க. நான் சாபம் என்று சொன்னது அந்த சகோதரருக்கு ஒரு வேதனையாக தெரிந்தது. இது என்னுடைய வார்த்தை அல்ல. நான் சாபம் என்று சொல்லுவது கடவுள் பார்வையிலே அது கோபம், உங்களுக்கு அது சாபம். அப்படித்தான் நம்ம பேசுறோம். எது கடவுள் பார்வையிலே கோபமாய் வெளிப்படுகிறதோ அது மனுஷனுக்கு சாபம். அது உங்களுக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் சரி. இயேசுசாமியே சொல்றாரு, ஐயோ உங்களுக்கு கேடு. இயேசுசாமி எல்லாம் பூசி மொழிவிட்டு போகலைங்க. அதனாலதான் இந்த வார்த்தைகளை கேட்கிற போது ஏதோ குருவானவர் பேசுறார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறான புரிதலாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஏதோ உங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. ஒரு ஆபத்தை, ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் இதை பேசுகிறோம். எல்லாரும் சபிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கமாக இருந்தால் இந்த பணியை செய்து கொண்டிருக்கவே மாட்டோம். இப்படி நம்ம மக்களை போய் உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரோட்ல போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு ரெட் லைட் எரியுது, அதை பார்த்த உடனே நமக்கு உடனே அட்டென்ஷன் அங்கே போகிறது, மனசுக்குள்ள ஒரு அலர்ட் வருது, ஒரு பீதி வருகிறது. அது காரணம் என்ன? அதுங்க ஏதோ ஆபத்து இருக்கிறது என்று. அப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு ரெட் லைட் அலாம் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களை குறைப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது இந்த ஆவிக்குரிய காரியம் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். இப்ப மனித இயல்புக்குரியது முந்தையதா இருக்கிறது. அப்ப ஆவிக்குரியது அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? பின்னாடி நிக்கிறத தூக்கி முன்னாடி வைக்கணும். அப்ப முயற்சி செய்யணும். அதைத்தான் பவுலடியார் சொல்றாரு,
முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்தவர் மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். அப்பனா அவர் என்ன முடிக்கிறார் பாருங்க, விண்ணை சார்ந்தவரின் சாயலை நீ விரும்பினா உனக்குள்ள வைத்துக் கொள்ள முடியும் என்பதை பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்போ உலகத்துல நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம். எல்லாருமே அந்த மனித சாயலோடு தான் வாழ விரும்புறாங்க. ஏன்னா அதுதான் ஈஸியா இருக்குது, அதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது, அதுதான் விருப்பமாக இருக்கிறது. விண்ணை சார்ந்தவருடைய இயல்புக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா அது மிகப்பெரிய போராட்டமான ஒரு காரியம். இது நம்மளுடைய யோவான் நற்செய்தியில 3வது அதிகாரத்துல நிக்கோதேமோடு இயேசு பேசுகிற போது நிக்கோதேம் மனித இயல்புள்ளவராக பேசுவார். நீர் கடவுளின் மனிதர், உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாம இல்ல, நீர் ஆண்டவரிடமிருந்து வராதவராக இருந்தால் இதெல்லாம் செய்ய முடியாது, நீங்க இதெல்லாம் செய்யும் போதே எங்களுக்கு தெரியும் நீங்க ஆண்டவரிடமிருந்து வந்தவர் என்று அப்படியெல்லாம் சொல்லி இயேசுவை ஒரு மனித இயல்புக்குரிய நிலையிலே அவர் உயர்த்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுசாமி பாருங்க, அதுக்கு பதில் மொழி பேச மாட்டாரு, அதுக்கு சப்பக்கட்டு கட்டி எதையும் அவர் பேசல. அப்படியே நிக்கோதேமுவை அவர் நிப்பாட்டிட்டு அவர் சொல்ற ஒரு காரியம், நிக்கோதேம் நீ மறுபடி பிறந்தால் என்று விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல அவர் இன்சர்ட் பண்றார். யோவான் நற்செய்தியாளர் இயேசுவினுடைய அந்த வாயிலிருந்து வந்த வார்த்தையை இந்த இடத்துல வைக்கிறார், நீ மறுபடி பிறந்தால் என்று. அப்ப அதுக்கு அவர் கேட்கிறாரு, நான் அம்மா வயிற்றுக்குள்ள பூந்து எப்படி பிறக்க முடியும் என்று கேட்டபோது அவர் சொல்றாரு, நீ நீராலும் தூய ஆவியாலும் மறுபடி பிறக்கணும். ஒரு அருமையான ஒரு பகுதி யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. அருமையான இந்த செய்திகள் எல்லாம் இந்த விவிலியத்துக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. அப்ப நம்ம ஆவிக்குரிய இயல்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். மனித இயல்பு அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகி இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்துல கான்டாக்டுக்குள்ள இருக்கிறோம். நம்ம ஆக்டிவேட் பண்ணலனாலும் இந்த உலகம் நமக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீ சர்வீஸ் அது கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்பு என்பது அது ஃப்ரீயா நடக்கிறது இல்லை. அது நீங்கள் அதனுடைய தளத்தில் இருந்தால் மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். சர்ச்சுக்கு போனீங்கன்னா தான், அங்கே வார்த்தையை கேட்டா தான் இது ஆக்டிவேட் ஆகும். நீங்க வீட்டில் பைபிள் எடுத்து வாசிச்சா தான் உங்களுக்கு ஆவிக்குரிய இயல்பு ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்தால் மட்டுமே இந்த ஆவிக்குரிய இயல்பு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இயேசுசாமி போய் மலையில உட்காந்து ஜெபிச்சாரு, தனிமையில ஜெபித்தாரு, நம்ம பார்க்கிறோம். இரவெல்லாம் ஜெபித்தாருன்னு பார்க்கிறோம். ஏன் இயேசு ஜெபிக்கணும்? இயேசுக்கு இந்த ஜெபம் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனித இயல்போடு மனித உணர்வோடு இருந்தாரு, அவர் உடலோடு இருந்தாரு. அதனாலதான் அவர் ஜெபித்து அவர் ஆவிக்குரிய இயல்பை தனக்குள்ளே வைத்து கொண்டே இருந்தாரு. அது போயிடக்கூடாது. ஏன்னா அந்த மனித இயல்பு அவரையும் தோற்கடித்து விடும். ஆகவே தான் அவர் விண்ணுக்குரிய அந்த அடையாளத்தோடு தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொண்டே இருந்தாரு. நமக்கு அடையாளமாய் அதை காட்டி இருக்கிறாரு. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த ஒரு வாசகத்தோடு நம்ம என்ன செய்யறோம், நற்செய்திக்குள்ள போய் பார்க்கிற போது லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 27 - 38 வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே லூக்கா நற்செய்தியாளருடைய அந்த ஒரு வார்த்தையிலே சொல்லக்கூடிய காரியம், நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன். இயேசு யாரை பார்த்து சொல்றாரு? தம் சீடரை நோக்கி கூறியது. அப்ப சீடர்களை பார்த்து சொல்றாருன்னா இது சீடத்துவத்திற்கான ஒரு அடித்தளம். பல இடத்துல நம்ம பைபிள்ல பார்க்கும், மக்களை பார்த்து கூறியது, அங்க வந்தவரை பார்த்து கூறியது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த இடத்துல சீடரை பார்த்து கூறியது. அப்போ தம் சீடரை அந்த சீடருங்கிற வார்த்தை சிங்குலரா இருக்கு பார்த்தீங்களா? சீடர்களை பார்த்து அப்படி சொல்லல. அப்போ சீடர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயேசுடைய ஒத்த மனநிலையோடு இருக்கணும். தம் சீடரை பார்த்து நோக்கி கூறியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவினுடைய ஒரே மனநிலையிலே பயணிக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா தான் இந்த வார்த்தையை அந்த வார்த்தைக்கு இணைங்கி செல்லக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இயேசு சொல்றாரு, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், ஒரு கண்டத்தில் அறைபவருக்கு மறு கண்டத்தையும் திருப்பி காட்டுங்கள். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல காரியத்தை இந்த பகுதி உள்ள வச்சிருக்கிறது. இதை நீங்கள் விலாவரியா படித்து பாருங்க. இப்போ இதுல என்னத்தை கடவுள் நமக்கு காட்டுறாரு அப்படின்னா, இரக்கமுள்ளவரா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எல்லோராலும் இருக்க முடியுமா? எல்லோராலும் இதை ஃபாலோ பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. அப்ப யாரால இதை செய்ய முடியும்? அப்ப இதை செய்யணும் அப்படின்னா நாம எந்த நிலைக்குள்ள கடந்து போகணும்னா, 2வது வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த விண்ணை சார்ந்திருக்கிற அந்த குணத்துக்குள்ளே நம்ம கடந்து சென்னோம்னா,
விண்ணை சார்ந்த ஒரு பிள்ளையாக நம்ம மாறுகிற போதுதான் இது நமக்கு சாத்தியப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப விண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருக்கவே நாம முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி தான் இந்த நற்செய்தியில நம்ம வாசித்த இயேசுவினுடைய விருப்பமாக வெளிப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அது ஆற்றலும் பலனும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, தாவீது அரசர் இந்த அடையாளத்திற்குள்ள இருந்தார். முதல் வாசகத்துல நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சவுலை அவரால் மன்னிக்க முடிந்தது. தாவீதை ஏன் கடவுள் தெரிந்தெடுத்தார்? தாவீதை தெரிந்தெடுக்கிற போது உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு எளிய மனிதர், அவர் ஒரு கடைசி கடைக்குட்டி அந்த வீட்டுல. ஆனால் இறைவாக்கினரை கடவுள் அனுப்பிய பொழுது முதல் சகோதரன், இரண்டாவது சகோதரன் எல்லாரும் ஆஜானுபவனாக அவர்கள் போகிறார்கள். ஆனால் கடவுள் எல்லாரையும் நிராகரித்து விட்டு கடைசியிலே ஒரு சிறுவனாய் இருந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த மகனை அழைத்து வந்து, இவன் தான் என் நெஞ்சுக்கு உரியவன், என்னுடைய உள்ளத்திற்கு உகந்தவன் என்று சொல்லி இதோ அவரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அப்படின்னா அவரிடத்துல கடவுள் எதை இந்த அடையாளத்தை பார்த்தார் என்று சொன்னா, இந்த உள்ளம் அவரிடத்துல இருந்தது. அவர் அத்துணை சகோதரர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த சகோதரர்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு அடையாளமாக இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் தாங்கி செல்லுகிற, மன்னித்து செயல்படுகிற அடையாளமாக இருந்திருக்க வேண்டும். அவே தான் ஆண்டவர் இவரை தெரிந்தெடுத்து இந்த இடத்துல வைக்கிறாரு. அந்த அடையாளம் தான் இவருக்கு சவுலை பொறுத்த மட்டும் வெளிப்படுகிறது. இவர் நினைத்திருந்தா அந்த சவுலை கொண்டு போட்டுட்டு அரசாட்சியை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடி இருக்கலாம். அந்த பதவியின் மீது மோகம் கொள்ளாத ஒரு மனிதராக தாவீது இருந்திருக்கிறார். திருப்பொழிவு செய்யப்பட்டவரை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்கிற அந்த அடையாளம் அவருடைய இதயத்திலே ஆழமாய் பதிந்திருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் திருப்பொழிவு செய்யப்பட்டால் என்ன, செய்யப்பட்டால் என்ன, எல்லா சாமியாரையும் எல்லாரையும் போல எல்லாரையும் வச்சு நம்ம பேசக்கூடிய ஒரு நிலை உருவாகிக்கிட்டது. எங்களோட நீங்க என்ன மாறி போயிட்டீங்க, வித்தியாசப்படுறீங்க, எல்லாம் நீங்களும் எங்களை மாதிரி தான், எல்லா பாவத்துல நீங்களும் ஒன்னா இருக்கிறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களை அவமானப்படுத்தக்கூடிய, ஏன் அடிக்கக்கூட அளவுக்கு போகக்கூடிய ஒரு வேதனை நிறைந்த ஒரு உலகத்திலே தான் நம்ம கடந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, அதுக்காக குருவானவர் தவறு செய்யும் போது எதுவும் பேசவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. அதுவும் தவறானது. நம்ம சொல்லவே கூடாது என்று அல்ல, கருத்துக்களை குருக்களுக்கு முன்னாடி வைக்கவே கூடாது என்பது என்னுடைய கருத்து அல்ல. மாறாக தவறு நடக்கிற போது நீங்கள் அதை தகுந்த விதத்தில் சுட்டிக்காட்ட நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதே சமயம் தவறான விதத்தில் அதை வெளிப்படுத்துவதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நம்ம எப்பொழுதுமே நம்முடைய பார்வையிலே உயர்த்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் இது கடவுளுடைய காரியமாய் இருக்கிறது. நாங்கள் குருக்கள் அதனால நம்ம இதை சொல்லுகிறோம் இல்ல, இன்னைக்கு வேதத்தினுடைய அடையாளத்திலிருந்து நம்ம இதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, விண்ணை சார்ந்தவனுடைய அந்த சாயலை கொண்டிருக்கக்கூடிய அடையாளமாக நம்ம மாற வேண்டும். ஜான் ஸ்டார்ட் மில் என்ற ஒரு பிரிட்டிஷ் பிலாசபர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, the only thing necessary for the triumph of evil is for good men to do nothing என்று சொல்லுகிறார். the only thing necessary for the triumph of evil, ஈவில் அதாவது தீமை வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு காரியம் தான் வேணும். the only thing necessary அப்படின்னா ஒரே ஒரு காரியம் தான் தேவை. என்னன்னா, good men to do nothing, நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அமைதியா இருப்பது, எதுவும் செய்யாம இருப்பது. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தீமை வெற்றி பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக மாறி போயிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒரு பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பங்கில இருக்கிறோம், ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கடவுள் ஏன் நமக்குள்ளே இந்த ஆவிக்குரிய இயல்பை வைக்கிறாருன்னா செயல்படுவதற்காகத்தான். ஆவியானவரை பற்றி நம்ம பார்க்கிற போது அவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். தொடக்க நூலே பார்க்கிறோம், பூமி உருவற்று வெறுமையாய் கிடந்தது, நீர் திரளின் மீது ஆவியானவர் அசைந்தாடி கொண்டிருந்தார். இந்த அசைந்தாடுதல் என்பது என்ன? இந்த மூவிங் அப்படின்னு சொல்லுவோம், ஹோவரிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அப்படின்னா தூய ஆவி சும்மாவே இருக்க மாட்டாரு, நன்மை செய்ய அவர் அப்படி அசைவாடி கொண்டிருந்ததுனால தான் இந்த பூமி அழகாய் மாறியது. அப்போ இந்த ஆவியானவருடைய அடையாளம் என்பது நம்மை அழகுற படைக்கிற, செயல்பாடுகளுக்குள்ளே அழகுற அழைத்து செல்கிற, தந்தையினுடைய படைப்பு திட்டத்திலும் மீட்பு திட்டத்திலும் நம்மை செயல்படுத்துகிற அந்த அடையாளமாக இருக்கிறாரு. யாரெல்லாம் வீட்டை பூட்டிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு போய் உட்கார்ந்திப்பேன், எனக்கு அதுக்கப்புறம் இந்த எதை பற்றி நான் கடவுளை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஆவிக்குரிய விண்ணக இயல்பை சாயலை பெறாதவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்போ நான் என்ன செய்யணும்?
இந்த கோயில்ல நான் இருக்கிறேன், இந்த கோயில்ல போய் நான் என்ன செய்யணும், ஃபாதர்கிட்ட போய் பேசணும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடையாளம், ஏதாவது ஒரு சின்ன உதவி. அதுக்கு தான் நமக்கு நிறைய தலங்கள் நம்முடைய பங்கு தலங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களை திறந்து பார்த்தால் எத்தனையோ மக்கள் தேவையிலே அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தேவையை நிவர்த்தி செய்ய முடியாதபடி. அப்போ நாம ஏதாவது ஒரு தளத்தில் நின்று நம்ம என்ன செய்யணும், நம்ம வெளிப்படுத்த வேண்டும். டூ சம்திங் என்று நாங்கள் சொல்கிறோம். நத்திங் இஸ் பெட்டர் தென் நெவர்னு சொல்லுவாங்க. நம்ம எதையாவது ஒன்றை செய்யாமலே இருப்பதை விட டூயிங் சம்திங், எதையாவது செய்து கடவுளுக்கு மாற்றி கொடுப்பது. அதை தான் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்கிற செய்தியை நற்செய்தி நமக்கு வைக்கிறது. நம்மளுடைய யோவான் நற்செய்தி 3:34 சொல்லுது பாருங்க. கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார், கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். நல்ல வார்த்தையை பாருங்களேன். யோவான் நற்செய்தி 3:34, கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார், கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். முதல்ல நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பேச்சில் ஆரம்பிக்கிறோம். பேச்சு எங்க ஆரம்பிக்குது? தாட்டில் ஆரம்பிக்குது. எண்ணத்துல தான் உங்களுடைய வார்த்தையினுடைய அடையாளங்கள் வெளிவருகிறது. நீங்க உள்ள என்ன யோசிக்கிறீங்கிறத வெளிப்படுத்துவதே இந்த வார்த்தைகள் தான். அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீங்கள் எண்ணத்தை சரியாய் வைத்தால் உங்கள் பேச்சு வார்த்தைகள் சரியாய் இருக்கும். வார்த்தைகள் சரியாய் இருந்தால் உங்கள் செயல்பாடு சரியாய் இருக்கும். ஒரு பெண்ணை ஒருத்தன் இச்சையோடு நோக்கினால் அவளோடு அவன் பாவம் செய்து விட்டான் என்று அர்த்தமாகிறதுன்னு இயேசு சொல்றாரு. அவன் போய் அந்த செயலை செய்வதற்கு முன்பாகவே அவன் நோக்கினாலே போதும். அப்படின்னா இந்த எண்ணத்துல அது உருவாகி விட்டது, எண்ணத்திலே அது குடிகொண்டு கிடக்கிறது, அதுதான் அங்கே செயலாக வருகிறது. அதனாலதான் ஆண்டவர் அதை ஆழமாய் கடந்து பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுப்பார். அப்ப நீங்களும் நானும் நம்முடைய இறைவார்த்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தையை பேசுகிறார், நம் உள்ளத்திலே தாங்கி பேச வேண்டும். கடவுள் என்னை ஏதோ பேச சொல்றாரு, அது எந்தெந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ரோமையர் 1:11 சொல்லுகிறது, நான் உங்களை காண ஏங்குகிறேன், அங்கே வந்து உங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய கொடை ஏதேனும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என விளைகிறேன். அப்போ பவுலடியார் என்ன செய்யறாரு பாருங்க, எல்லா இடத்திலும் போய் இந்த ஆவிக்குரிய கொடைகளை கொடுக்கிறாரு. அப்ப நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த ஆவிக்குரிய கொடைகளை கொடுக்கிறவராக மாறணும். அந்த ஆவிக்குரிய கொடைகளை நீங்க கொடுக்கணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய கொடைகள் இருக்கணும். அதுதான் அன்பு. ஆவிக்குரிய கனிகள் நம்ம சொல்றோம். கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, இதெல்லாமே 9 காரியங்கள் அங்கே காண கிடைக்கிறது. இதை எடுத்து நீங்கள் கொடுக்கிற போது நீங்கள் ஏதோ உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எடுத்து கொடுக்கல. நீங்க அன்பை கொடுக்குறீங்கன்னா அது தூயாவியின் கனியை கொடுக்குறீங்க. இரக்கத்தை கொடுக்குறீங்கன்னா அது தூயாவினுடைய கனியை கொடுக்குறீங்க. அமைதியை கொடுக்குறீங்க, தூயாவியின் கனியை கொடுக்குறீங்க. இப்படி நீங்கள் உணர்ந்து செயல்படுகிற போது நீங்களும் பவுலடியாரை போல அந்த இடத்திலே, அந்த நபருக்கு, அந்த சூழலிலே, அந்த ஒரு மக்களுக்கு நீங்கள் தூய ஆவியை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதனால நம்ம தூய ஆவியை கண்ணு மூடி கையை வைத்து ஜெபித்தி கத்தி கூப்பாடு போட்டு எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாதான் தூய ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார் என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் வீட்டிலே ஒரு குழப்பமான சூழலிலே நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தூய ஆவியை அந்த குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கிற விதம். ஒருவர் உங்களை காயப்படுத்திட்டாரு, அந்த காயப்படுத்துதலை நீங்கள் என்ன செய்யறீங்க? திருப்பி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கொடுக்காம நீங்க அமைதியா, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாருப்பா, கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப கோபமா இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு நீங்கள் போனால் போதும். அந்த நபருக்கு கொடுக்கப்படுவது தூய ஆவி. கண்டிப்பா அவர் அந்த இடத்துல அதை உணர்ந்து செயல்பட அவருக்கு வாய்ப்பை ஆவியானவர் கொடுக்கிறார். இதுதான் நம்ம நற்செய்தி வாசகத்துல ரொம்ப விவரித்து எழுதப்பட்டிருக்கிறது. பல இடத்துல நான் படிக்கிற போது கூட ஒரு இடத்துல ஒரு சகோதரரோடு ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை வந்தது. அந்த சண்டை கொஞ்சம் அழுத்தமான ஒரு சண்டையாக மாறியது. அது முடிந்து இரவு வேளையில நான் ஜெபத்தில் இருந்தபோது அதை உணர்ந்தேன். நான் ஏன் அவருக்கு புரியாத விதத்தில் அவர் பேசுகிறார், நான் அதை பேசியிருக்க கூடாது என்று சொல்லி நான் உணர்ந்து நான் இரவு என்ன செய்தேன், தூங்க போவதற்கு முன்பாக அந்த சகோதரரை பார்த்து அவர் கரத்தை பிடித்து நான் மன்னிப்பு கேட்டேன். சாரி பிரதர், நான் உங்கள்கிட்ட கோபமா பேசிட்டேன், நீங்க என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே அவர் அப்படியே உடைந்து போய் அவர் என்னுடைய கரத்தை பிடித்து, பிரதர் நான் தான் உங்களை ரொம்ப காயமா பேசிட்டேன், உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை, நான் உங்ககிட்ட வந்து இப்படி பேசியிருக்கவே கூடாது என்று சொல்லி
அவர் மனம் உடைந்து அதை 1 வருடத்துக்கு பிறகு அவர் அதை சொல்லி அது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீங்கள் அன்னைக்கு வந்து பேசினதுனால நான் பேசினேன் என்று சொல்லி. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆவிக்குரிய இயல்போடு நம்ம பயணிக்கிற போது கண்டிப்பாக ஆவியானவர் கொடைகளை அளவின்றி உங்களுக்கு கொடுத்து உங்களை அந்த ஆவிக்குரிய கொடைகளை எடுத்து செல்கிற சாட்சிகளாக அவர் உருமாற்றுகிறார். அதனாலதான் ஊனியல்பினுடைய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவு, ஆவிக்குரிய இயல்பின் மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது வாழ்வு. ரோமையர் 8வது அதிகாரம் 5, 6 இறைவசனங்கள் சொல்கிறது, ஊனியல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் எல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். இப்ப நீங்க தான் சோதிச்சு பார்க்கணும். உங்களுக்கு நாட்டம் எல்லாம் உலகத்துல பாவத்துல இப்படியே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் உலக காரியத்துக்குள்ளே நாட்டமா இருக்கிறீர்கள். ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். இது எப்படி ஃபாதர் வரும்? இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? இல்லை, நீங்கள் இதை பிராக்டிஸ் பண்ணணும். இந்த ஆசீர்வாதமான காரியத்துக்குள்ள நீங்க போகணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை கட்டாயப்படுத்தி தான் நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி காரியத்துக்குள்ள முதல்ல உங்களை அனுமதிக்கணும். அதுக்கு பிறகு தூய ஆவியானவர் உங்களுடைய முயற்சியை பார்த்து உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? வெற்றியை தருவாரு. அந்த முயற்சியிலே உங்களை வழி நடத்துவாரு. இப்படியாகத்தான் நீங்கள் ஆவிக்குரிய இயல்புக்குரிய மனிதர்களாய் ஒரு கட்டத்துல செயல்பட ஆரம்பிப்பீங்க. திடீர்னு இது வராது பிள்ளைகளே. அன்புக்குரிய பிள்ளைகளே, 1 பேதுரு 3:18 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இருந்தார், அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். இந்த அடையாளமாகத்தான் இயேசு உங்களை என்னையும் மாற்றப் போகிறார். நாம இவரை போல மாறுகிற போது அவர் உங்களை கடவுளிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காகவே இறந்தாரு. நீதி உள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். இப்ப நாம எதிர்த்து இருக்கிறவங்க எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா நான் அன்பு செய்வேன் அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்துவின் அன்பு அல்ல. ஒரு கணவன் மனைவி அன்பு செய்கிற பொழுது கரம் பிடித்து சொல்லுகிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமா இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொல்கிறோம். அதற்கு பிறகு நம்ம பார்க்கிற பொழுது அந்த நபரிடத்திலே பல குறைகளை பார்க்கிறோம், அந்த பெண்ணிடத்திலே பல குறைகளை நம்ம பார்க்கிறோம். அந்த குறையை நீங்கள் கிறிஸ்துவின் அன்பு கொடுப்பது போல நீங்கள் கொடுத்து அதை நிறைவு செய்ய வேண்டும். கிறிஸ்து எப்படி நம்மை குறையோடு, நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் பாருங்க, நீதி அற்றவர்களாக. அப்ப நீதி உள்ளவராக அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாக நீங்களும் இந்த ஒரு மனநிலையோடு எதிர்த்திருக்கிற நமக்கு அருகில் இருக்கிற சகோதரர்கள் குறையோடு தான் இருக்கிறார்கள், ஆனால் நான் அவர்களை அன்பு செய்வேன், அவங்க ஒழுங்கா இருந்தா நான் அன்பு செய்வேன், இல்ல அது கிறிஸ்துவின் அன்பாக இருக்க முடியாது. குறையோடு இருக்கிறார் என்று தெரிந்தும் அவரை நீ அன்பு செய்கிற பொழுது, நற்செய்தி வாசகம் இன்னைக்கு நமக்கு விலாவரியாக அது பேசுகிறது, விளக்கமாக பேசுகிறது. இதை நீங்கள் சிந்தித்து பார்த்து எங்கெல்லாம் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அதை நீங்கள் தொடர்பு படுத்தி அதை செயல்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து செயலாற்றுகிற அந்த வல்லமையை பார்ப்பீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த இயல்பு அப்படியாகவே மாறி போவதை பார்ப்பீங்க. ஒரு கட்டத்துல நீங்கள் விண்ணை சார்ந்தவர்களாகவே அந்த விண்ணக சாயலை கொண்டவர்களாக இருப்பதை உங்களால் உணர முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத கிருபை உங்களுக்கும், நீங்கள் யாரெல்லாம் தொடுகிறீர்களோ நற்செய்தியினுடைய அடையாளங்களாக இருந்து அவர்கள் எல்லோர் மேலும் தூய ஆவியானவர் பொழியப்பட்டு இந்த சமூகமே இறையாட்சியின் சமூகமாக மாறி நிற்கும். அதனாலதான் அவர் மாற வேண்டும் என்று சொல்வதை விட நான் மாறுவேன், என் ஆண்டவருக்காக நான் இப்படி செயல்படுவேன் என்று நாம முடிவெடுத்து கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்து நம்ம செயல்படுகிற பொழுது வாக்கு மாறாத தேவன், உடன்படிக்கையின் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிலைநிறுத்துகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத கிருபை இந்த நாளிலே உங்களுக்கு அறிய தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாத கிருபையிலே நீங்கள் பயணித்து வெற்றியடைய உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விண்ணக சாயலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறீர். ஊனியல்பினுடைய சாயலோடு ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் உலக சார்ந்தவற்றையும் உடல் சார்ந்தவற்றையும் மட்டுமே நாங்கள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உண்மையான கிருபை இதோ எங்களுக்குள்ளே பெருக எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை போல நாங்கள் உமக்கு உகந்ததாய் மாற்றுவீராக.
உம்முடைய இதயத்தை போல எங்களுடைய இதயம் மாற எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் எங்களில் மாட்சி அடைவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, மீண்டும் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.